தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் தொடங்குகிறோம். போன வீடியோவிலேயே ஒரு கழுத கதை சொல்கிறதா உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அந்த கழுத கதையை விரிவாக்கம் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ விஜய் என்பவரிடம் 106 சீட்டு இருக்குது. அவர் பதவி ஒரு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணதில் இருந்து ஒரு 106 சீட்டு வச்சுருக்கார். அவர் ஆட்சிக்கு ஆளுநர்கிட்ட மனு கொடுத்து பத்தாம இருக்கு. இப்போ அவர் ஒரு சிங்கம் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு சிங்கம் மாதிரி வச்சுக்கோங்க. செங்கோட்டையனா நரி மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கழுதை யார் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவர் என்ன பண்ணுறாரு, ஆட்சிக்கு ஆள்றதுக்கு பத்தலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிரம்மாண்டன்னு ஒரு நரிக்கிட்ட தூது விடுறார். அந்த நரி என்ன சொல்லுது, ஒரு 2 நாளைக்கு ஊரை சுற்றி வாங்க, ஒவ்வொரு வீடாக போயிட்டு வாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு வாங்க, எல்லாத்துட்டும் போயிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு ஒரு நரி சொல்லுது. நரி நேராக தூது விடுது. எங்கே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெட்டலையில் ஜெயித்தவங்கள்ட்ட ஆதரவு கேட்கணும். ஆதரவு கேட்கணும். எங்கே கேட்கணும்? தலைவர்கிட்ட கேட்கல. இவர் அதில் இருந்து ஒரு அணியை பிரிஞ்ச கழுதைகள்கிட்ட கேட்குது. இந்த கழுதை என்ன பண்ணிடுச்சு, உடனே நாங்கள் உங்களோட வந்தா நீங்கள் எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு இந்த கழுதை கேட்குது நரிக்கிட்ட. செங்கோட்டையன்ட்ட கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கழுதை இந்த நரி என்ன பண்ணிடுச்சு, 5 அமைச்சர் அப்படின்னு தலைவர்கிட்டையும் பேசாமல் அங்கே நம்ம தானே தலைமை அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. சொல்லி முடித்தவனையுமே இவர் 2 நாள் ஊரை சுற்றுறவனையுமே காங்கிரஸ் உள்ளே வந்துருச்சு. இங்கே இவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் 10வது 6 சீட்டு 7 சீட்டு. அதுக்கு சிபிஎம், சிபிஐஏ, திரும்ப அந்த ஒரு முஸ்லீம் கட்சி எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே தலைவர்கள்ட்ட இவர் சண்டை போட்டு முடிச்சு போகிறதுக்குள்ள அங்கே ஆட்சி விழா நடக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சட்டமன்ற குழு ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைச்சு முடிஞ்சதுமே இவங்க தலைவர் பேச்சை கேட்கல. இவர் எதிர்த்து ஓட்டு போடக்கூடாதுங்க, இவங்க போடுவேங்க, இப்படி மாற்றி போட்டதில் 25 எம்எல்ஏ மாற்றி போடுறாங்க. நம்ம எப்படியா இருந்தாலும் மந்திரி தானே, நரி சொல்லிருச்சுல்ல, நமக்கு மந்திரி பதவி உண்டு கேரண்டியா அப்படின்னு சொல்லி இதுக்கு வால் வீச ஆரம்பிச்சிருச்சு. அந்த கழுதை யாருன்னு தெரியுதா? நரி அப்படிங்கிறது செங்கோட்டைங்கிறது நல்லா தெரியுது. கழுதை யாருன்னு தெரியுதா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரியாட்டியும் சொல்கிறேன் பாருங்க, நத்தா மிஸ் பண்ணாதான். எம்ஆர் விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் தான் அதில் பெரிய கழுதையிலேயே, நான் தப்பாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கழுதையிலேயே பெரிய கழுதை சிவி சண்முகம் கழுதை. அப்புறம் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், காமராஜ், இவங்க 5 பேரும் மந்திரி வாங்கிக்கிறது, 25 பேரும் அப்படி பிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிறது. ஒரு ஒப்பந்தம் பேசி எதிர்த்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் எதிர்த்துக்கிட்டு போனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏது இயல முடியும், கட்சியை விட்டு நீக்க என்னன்னா பார்த்துக்கலாம், வீடு நம்ம அமைச்சராக இருக்கணும், அவருக்கு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதைக பெரிய சந்தோஷத்தில் பெரிய எதிர்ப்பை தாண்டி இது போகுது. கழுதைக போனாலும் நரி ஒரு தந்திரமாக வேலை பார்க்குது. இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. 144 சீட்டோட நம்ம ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துட்டோம். 6 மாதம் அசைக்க முடியாதுங்கிறது சிங்கத்துக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ ஆட்சி அமைச்சாச்சு. நரிக்கிட்ட மெதுவாக போய் சொல்கிறாரு, நாம் இவங்கள சேர்த்தா அவங்க ஓடிடுவாங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நரி என்ன சொல்லுது பாருங்க, விடுங்க தலைவர், நானே ஒருத்தரை தலைவராக வச்சு அவர்கிட்ட இருந்தப்பவே, என்னைய கட்சியை விட்டு நீக்கினப்பவே இந்த 5 கழுதைகளும் பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ நாம் பாருங்க, மந்திரி பதவி இல்லை, கூட்டணியில் ஆட்சியில் இருந்தால் இருங்க, இல்லாட்டி போங்கன்னு சொல்லிடுவோம். இந்த கழுதைக போயிடும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் மாறுதலாக சொல்கிறேன்.
இந்த நான் கட்சியை விட்டு நிற்கும் போதே இந்த 5 கழுதைகளும் பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நானே ஒன்றுக்கும் வழி இல்லாமல் தான் உங்களோட வந்து சேர்றேன். ஏன் பேச்சை கேட்டு இந்த 25 கழுதைகளை வருதுன்னா, இந்த 25 கழுதைகளுக்கு மூளை இருக்குமான்னு இந்த நரி சொல்லிடுச்சு. அந்த கழுதைகளுக்கு அப்போ தான் மூளையே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆகா, இந்த நரி நம்மளை ஏமாத்திருச்சு அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.